இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன்ல இருந்தா எப்படி நம்ம செக் பண்றது. பொதுவா நம்ம நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு நினைக்கிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது சரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு அந்த அறிவே வருது. ஏன்னா பணம் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டக்குன்னு போய் ப்ராப்பர்ட்டி வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் இல்லைங்க இதுல ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கடைசியா எங்க வந்து நிற்கும் அப்படின்னா இதெல்லாம் கோர்ட்டு கேஸ்னு வந்து நிற்கும். நம்ம சிறுக சிறுக சேர்த்து வச்சு கோர்ட்டு கேஸ்னு அலையறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், எப்படி லீகல் அட்வைசர் ரோல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். 4 டைப் ஆஃப் லிட்டிகேஷன் நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். அதுல ப்ராப்பர்ட்டி கேஸ்ல இருக்கா அப்படிங்கறது எப்படி செக் பண்றது, அதோட ஆன்லைன்ல எப்படி நம்ம செக் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து வெரிஃபை பண்றது, அதுக்கப்புறம் லீகல் அட்வைசரோட ரோல் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ லிட்டிகேஷன்னா என்னன்னு பார்க்குறோம். நார்மலா ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா லேண்டு தானே வாங்குவோம். அது என்ன லிட்டிகேஷன் அப்படின்னு பார்த்தா, லிட்டிகேஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கோர்ட் கேஸ்ல இந்த லேண்ட் வந்து இன்வால்வ்டா இருக்குது, நம்ம வாங்க போற இடம் இன்வால்வ்டா இருந்தால் அதுக்கு பேரு லிட்டிகேஷன். சரி, பேங்க் லோன்ல ஏதாவது பிரச்சனையா இருந்தது அப்படின்னாலும் அதுக்கு பேரு ஒரு லிட்டிகேஷன் இருக்குது அப்படின்னு.